இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்திலே கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவுடையவர்களாய் வாழ்கிற நாம் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு வாழ்கிற உலக வாழ்க்கையிலே ஆசை இச்சைகளை அறைவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனிதர் ஆகாரங்களை உட்கொள்ளுகிற காரியத்தை பார்க்கும்போது சில ஆகாரங்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும். ஆனால் சில சூழ்நிலைகள் வருகிறது, ஒரு வியாதி வந்து விடுகிறது. இன்றைக்கு அதிகமாக மனிதர்களுக்கு சுகர் வந்து விடுகிறது. அப்படி வரும்போது இனிப்பு என்பதை எடுக்க முடியாது, இனிப்பு சம்பந்தமானதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி வரும் பொழுது அவர்களாலே அதை சில ஆகாரங்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் சரீர பலவீனத்தினாலே அதை வெறுத்து விடுவார்கள். ஆனால் வேதம் அப்படி அல்ல. கிறிஸ்துவை உடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும். இன்றைக்கு ஆசை இச்சைகளை நாம் சிலுவையிலே அறைந்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த வசனம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்களாகிய நாம் ஆசை இச்சைகளை இந்த உலகத்திலே சிலுவையில் அறைவோமானால் நம்முடைய வாழ்க்கையும் பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கும். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.